10:30 ஃப்ளைட். இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் டு திருச்சி, திருச்சியிலேருந்து திருச்சி ஏர்போர்ட்டு, அப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட்டு. அது மாதிரி ரிட்டன் வந்து திருச்சியில் மலேசியாவிலேருந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து திரும்ப லோக்கல் ஃப்ளைட்டில் திருச்சி வேறு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன். தம்பி பைக்கு ரிப்பேர் ஆகிவிட்டது, அதனால் அவனால் முடியலைன்ட்டான். ஆட்டோ புக் பண்ணால் ஆட்டோக்காரரு பழைய பஸ் ஸ்டாண்டில் நிற்காரு. வந்துட்டுருக்காங்க. ஆட்டோ வந்துச்சுன்னா ஆட்டோவில் போவேன், பஸ் அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா பஸ். 2-in-1 ஆப்ஷன், வேறு பழி தெரியல. அதான் ஃப்ளைட்டு 10:30. பஸ் இருக்குதான். ஃபைனல் நமக்கு வந்து பஸ்ஸு தான் வந்தோம். ஆட்டோ வருவதற்கு முன் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி அங்கே போனால் வந்து ஏசப்பா ஏசி பஸ்ஸு கிடைக்கும். ஏசப்பா ஃபெயிலாக இருக்குது. ஏசப்பா ஃபஸ்ட்டு எனக்கு டென்ஷன் ஆயிரும். ஏசப்பா இப்போ வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் சென்று கொண்டு இருக்கிறேன். அங்கேருந்து பார்ப்போம் என்ன பஸ் கிடைக்கிறது. லெக்ஸி கேட்டபடி நமக்கு ஏசி பஸ் மதுரைக்கு போக 5 மணி ஆயிருமா. அப்போ 8 மணிக்கு ஓகே. இதுதான் அதாவது அந்த வேற ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன்னா கண்டக்டர் தான் வந்து நாங்கள் வெயில் அடிக்கலாம்ப்பா, கூட்டமே இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொரு சீட்டும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அது என்னன்னா அதான் கோவில் இல்லையா, சாத்தூர்லேயே சேஞ்ச் ஆனேன். அது இங்கே பார்த்தா இங்கே கிளைமேட் இருந்தாலும் சும்மா பார்த்து பிடிக்கும். பிடிக்காது திருமங்கலமாக. ஹாய் ஃப்ரெண்ட், மதுரை இறங்கியாச்சு. ஓகேவா, மதுரை இறங்கி போயிட்டுருக்கேன். ஆனால் பசிக்கிச்சு. காலையில் எதுவுமே சாப்பிடலை, லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஆனால் என் தோழி கால் பண்ணி எழுப்பி விட்டுட்டான். அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் அவளுக்கு நைட்டே மெசேஜ் பண்ணுறது, வேணே அக்கா ஏர்போர்ட் போகணும், தூங்கிடுவேன், தயவு செஞ்சு கால் பண்ணேன், கட் பண்ணி தான் விடுவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு 2 டே எனக்கு கால் பண்ணி நான் கால் பண்ணிட்டு இருந்தான். நான் டெக்ஸ்ட் போட்டேன், வாட்ஸ்அப் பண்ணேன், எழுந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் எழுந்திச்சேன், அது வேறு கதை. ஸோ காலையில் என்ன சுண்டல் கொஞ்சோண்டு சுண்டல் சாப்பிட்டேன். ஒரு அங்கே இங்கே அலையும் போது குக் பண்ணிட்டு இருந்தேன், புளிக்குழம்பு வச்சேன். அப்புறம் காலைல தோசைலாம் சுட்டேன். ஆனால் பசிக்கிறப்போ காஃபி எதுவுமே குடிக்கல, எதுவுமே சாப்பிடல தெரியுமா. அப்புறம் வந்து டேரெக்டாக 1:30க்கு பஸ்ஸில் ஏறியாச்சு. அப்புறம் 4:30 4:45 மதுரை ரீச் ஆனால் மெரினா உணவகம்னு ஒரு கடை. ஒரு காஃபி 30 rupees, ஒரு வடை, உளுந்த வடை, கீழே உளுந்த வடை 25 ரூபா பே பண்ணியாச்சு. சரியா, ஓகே தான். தண்ணி இருக்குது வச்சுக்குவேன். ஏன்னா திரும்ப நைட்டு சாப்பிடணும்ல, அங்கே ஹெவியாக சாப்பிட்டா நைட் சாப்பிட முடியாது. அப்புறம் நைட்டு ஏன்னா வீட்டில் ஃப்ளைட்டு 10:30 ஃப்ளைட்டு, அங்கே ரீச் ஆகும்போது ஏர்லி மார்னிங் ஆயிடும். பசிக்கும். காலையில் அங்கே செக்இன் பண்ணணும், அப்புறம் இமிக்ரேஷன் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சு வெளியில் வரும்போது 7 o'clock 8 o'clock ஆகிடும். ஒரு டைமுக்கு 5 to 6 ஆகிடும். பசிக்கும். அதனால் நைட் சாப்பிடணுக்காக நைட் மிட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ கம்மியாக சாப்பிடுவோன்னு தான் வடை கரெக்டாக பண்ணேன். இப்போ ஆக்சுவலி எனக்கு 10:30 ஃப்ளைட்டு, 1 minute டைம். 10:30 ஃப்ளைட்டு, இப்போ மணி 6 மணி ஆகும். ஏர்போர்ட்டுக்கு மினிமம் 8 o'clock போகணும். நான் எத்தனை மணிக்கு போவேன்னு தெரியல. இதே வேலையாக இருக்கு மக்களே, எனக்கே தெரியுது. ஏன் இப்படி இருக்கு சுற்றி அப்படின்னு நானே கேள்வி இருக்கேன். ஆட்டோ புக் பண்ண வரல, என் தம்பி பைக் ரிப்பேரு, பஸ்ஸு நான் கரெக்டாக நான் நடந்து போயிட்டுருக்கேன். பஸ் அடுத்த பஸ் வேறு லேட். ஆட்டோக்காரர் கேட்டால் வந்து எல்லாமே சதி பண்ணுதா இல்லை நான் தான் சதிக்கு காரணமானு தெரியல. இன்றைக்கி நம்ம வந்து இப்போது மதுரை வரைக்கும் வந்தாச்சு. திருச்சி தான். திருச்சியில் இறங்கி திரும்ப இன்னொரு பஸ் பிடிச்சி ஏர்போர்ட் போகணும். அது எவ்வளோ தெரியல மக்களே. ஏர்போர்ட்டில் போய் செக்இன்லாம் முடிச்சுட்டு
இல்லை, அவர் போகும்போது நான் இல்லை. ஸோ போயிட்டு வரணும். அடுத்தது ஃபஸ்ட் நம்ம ஏர்போர்ட் போகிறது தான் இப்போ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சாப்பிடணும். ஜாலி பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இமிக்ரேஷன்லாம் முடிச்சிட்டேன். ஃப்ளைட்டுக்கு தேர்ட் டைம் மலேசியா போகிறேன். தேர்ட் டைம். ஏன்னா இந்த டைம் ஜன்னல் சீட் கிடைக்கல. வேணாம், ஜன்னல் சீட்டில் உட்காந்தாலும் காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா. புதுசாக ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். டே டைமில் போகும்போது ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் ஆசைக்கு. ஸ்ரீலங்கா சூப்பராக இருந்துச்சு. ஏரேஷாக நல்லா இருக்காது. ஸோ காரன் சீட் தான். காரெல்லாம் ஃப்ரீயாக 4.5 hours ட்ராவல். லைட் தான் போகிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதிலே நமக்கு இந்த சீட் தான் போதும். இந்த சீட் வேணாம். ஓகே, நம்ம வந்து அங்கே மலேசியா ரீச் ஆனது ஒரு வீடியோவெலாம் கண்டினியூ பண்ணலாம். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.